வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நியோமேக்ஸ் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நியோமேக்ஸ் அப்டேட் எதுவும் நான் பேசல. ஒரு சில அப்டேட்டுகள் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற அசோசியேட்ஸ் அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் அதில் அப்டேட் இல்லையான்னு கேட்குறீங்க. இப்போ உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதியரசர் திரு தண்டபாணி அவர்களது உத்தரவுக்கு பிறகு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாஸ்ட் பேப்பர் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அதாவது நாளிதழ்களில் விளம்பரம் செய்ய வேண்டும். அந்த விளம்பரம் 8 வீக்ஸ் 8 வார காலத்திற்குள் புகார்களை பெற வேண்டும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ப்ராசஸ் இந்த கேஸ்ல இருக்கும். அது வரைக்கும் ஈஓடபிள்யூல புகார்கள் கொடுக்கறவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பேப்பர் பப்ளிகேஷன் வரல. இந்த சூழ்நிலையில் யாராவது அரெஸ்ட் ஆனாலோ அல்லது ஜாமீன் வந்தாலோ அது மட்டும்தான் செய்தியா வரும். அதனால அடிக்கடி செய்திகள் இதுல இருக்காது. தற்போது உள்ள சூழ்நிலை என்னன்னா, தேவகோட்டையை சேர்ந்த சார்லஸ் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு இன்னைக்கு மதுரை டேன்பிட் நீதிமன்றத்தால் ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. அதாவது ஜெயில இருக்காரு, இப்ப போலீஸ் கஸ்டடி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெயில இருந்தா நீதிமன்றம் அவரை ரிமாண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் ஜெயில இருக்காரு மத்திய சிறையில், மதுரை மத்திய சிறையில். அதுக்கு பேர் நீதிமன்ற காவல். அவரை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது அவங்க விரும்புற இடத்துலயோ வச்சிருந்து அல்லது இவர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அவரோட வீடு, ஆபீஸ், அல்லது அவர் யார சொல்றாரு, எங்க பணம் கொடுத்து வச்சிருக்காரு, எங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எங்க நகை பணம் பொருள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க விசாரணைக்கு. இந்த போலீசார் விசாரணைக்கு பேர் போலீஸ் கஸ்டடி. அந்த போலீஸ் கஸ்டடிக்கு இவங்க மதுரை டேன்பிட் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்து அது ஒரு நாள் விசாரிச்சுட்டு திரும்ப நாளைக்கு அவரை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் கொண்டு மீண்டும் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அவரோட வழக்கறிஞர் விசாரணைக்கு இடையில் அவரை போய் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த வழக்குல அருப்புக்கோட்டையை சேர்ந்த திருமதி கலாவதி, திருவாரூரை சேர்ந்த திருமதி கஸ்தூரிபாய், போடி நாயக்கனூரை சேர்ந்த திருமதி மகேஸ்வரி, மதுரையை சேர்ந்த சிவராமன், இவங்கெல்லாம் அட்லாண்டினோ டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், லிபர்டாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், அஸ்டோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், அதுல எல்லாம் டைரக்டரா இருந்திருக்காங்க. அவங்க காவல்துறையினர் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு அவங்களை கைது செய்யல. அதனால இனிமேல் அவங்களை கைது செய்து ஒன்னும் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லி மேல சொன்ன இந்த 4 பேரோட வழக்கறிஞர் வாதம் வைத்ததன் அடிப்படையில் இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது. நியோமேக்ஸ் வழக்குல இது ஃபர்ஸ்ட் முன்ஜாமீன். அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். தினமும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் மதுரை அவங்க முன்னாடி காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்ற கண்டிஷன் பேர்ல முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த வழக்கில் தேனி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் அவங்க என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னா, இந்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல தனித்தனியா இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு ஒரே மீட்டிங்ல ஒரு 2000 பேர் 3000 பேர் எல்லாரையும் கூட்டி பேசி அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏகமானதாக இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும், அது சட்டப்படி அப்படி தொடர்ந்து செயல்படுத்தணும்ன்ற முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் போடுறான்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஸ்கூல், ஒரு கிரவுண்ட் ஏதோ ஒன்று பிடிச்சு ஒரு மீட்டிங் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய வாட்ஸ்அப் குரூப்களும் போயிட்டு இருக்குது. திருச்சி, மதுரை, இது மாதிரி பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்களும் போயிட்டு இருக்குது. அதுல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு லீவு நாள், சனி ஞாயிறு போன்ற ஒரு லீவு நாள்ல ஒரு மீட்டிங் போட்டு இது தனித்தனியா ஒவ்வொரு அமைப்பா இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெடரேஷன், ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதுல இருந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா சட்டப்படியான வழியில இந்த வழக்கை முடிவு கொண்டதுக்கு என்ன செய்யணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. எப்ப மீட்டிங், எங்க மீட்டிங்ன்றது அதிவிரைவில் தகவல் வரும். அப்போ உங்களுக்கு அறிவிப்போம். இனி வருங்காலங்களில் என்னன்னா, இதுல அந்த புகார் வாங்கி, அதாவது பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து அதுல இருந்து 8 வார காலம் வரைக்கும் புகார் வாங்குவாங்க. அப்ப அதுல பெரிய செய்திகள் ஒன்றும் இருக்காது. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு இடையில ஏதாவது முன்னேற்றம் இருந்தால், ஏதாவது செய்திகள் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக நாங்கள் தகவல் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.